அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி நடத்த போற அந்த செயற்குழு கூட்டத்துல முந்தி 6 முன்னாள் அமைச்சர்னு சொன்னாங்க. இப்ப 2 பேரு சேர்ந்துக்கிறாங்க. 8 முன்னாள் அமைச்சர்கள் கட்சியை ஒருங்கிணைக்கணுங்கிறதுல ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த கட்சியை எப்படியாவது ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுல முன்னாள் அமைச்சர்களோட சேர்ந்துக்கிறதா சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் மிகப்பெரிய அளவுல பூச்ச குழப்பங்கள் ஏற்படுதும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னிச்சையா முடிவெல்லாம் எடுத்து அவர் அறிவிக்கிறாரு. அதனால இங்க நிர்வாகிகள் அதிகமா ஒத்துழைப்பு தரல அப்படிங்கிறதையும் இங்க பேசப்படுது. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செயற்குழு கூட்டம் எந்த மாதிரி நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி முதல் கூட்டியது மாவட்ட செயலாளர் கூட்டம் மட்டுமே. அவர் ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் யாரும் நாங்க கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமி வேகமா கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்த அந்த அறிக்கை கொடுத்து குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அது கேன்சல் செய்யப்படுகிறது. அதனுடைய ரியாக்ஷன் தான் அந்த மாவட்ட செயலாளர் நாங்க யாரும் கலந்துக்க மாட்டோம், அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருப்பதுக்கு நீ முடிவெடுத்தால் மட்டுமே நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துவோம், நீ வேற மாதிரி முடிவெடுக்கிறது தான் நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொன்னதால அவரை நீங்க இல்லைன்னா இருந்துட்டு போங்க, நான் வேற மாதிரி பிளான் போடுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு செயற்குழு கூட்டமா கூட்டியிருக்காரு. மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தில் மாவட்ட செயலாளருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா செயற்குழு உறுப்பினர்களை வைத்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவர்களை மூவரும் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. 2026 தேர்தல் நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவர்களுக்கு அதிமுக இடமில்லை. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு வீட்டிற்கே சென்று அந்த இயக்கம் மீண்டும் 2027 அம்மாவின் வழியில் புரட்சித்தலுடைய வழியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த கேபி அன்பர்கள், சி சண்முகம், நத்த விஸ்வநாதன், செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி இவங்க எல்லாம் போயிட்டு கேட்டதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டு இதெல்லாம் நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவரும் பல உத்தரவுலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இல்ல கேட்க முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்றாருல எடப்பாடி பழனிசாமி. இதுவரையிலும் அவர் சந்திச்ச தேர்தல் என்ன அப்படியே வெற்றி பெற்றா இருக்காரு? இருக்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக அழிச்சிட்டு தானே இருக்காரு, தோல்வித்தானே தழுவுறாரு, வெற்றி உண்மையிலே அது நோக்கமா வச்சுதான் அந்த 3 அமைச்சர்களும் அந்த 6 அமைச்சர்களும் 6 ஒரு மண்டலமா வகுத்துட்டு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது, அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக தான் நம்ம அதிமுக மீண்டும் வெற்றி பெற வச்சு அதிமுக ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, இந்த செயற்குழு கூட்டத்துல இந்த 6 அமைச்சர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிறதா ஒரு முடிவு. அதுல மிக முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு அதிமுகவினுடைய உண்மையான கருத்து அவர் பாலக்கோடு தொகுதியில் தான் இருக்கிறார். கேபி அன்பழகன் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அதுல சங்கர் அப்படிங்கிற முன்னாள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒரு கருத்தை கொண்டு அது ஒரு பிரச்சனைக்கு மையமா வச்சுட்டு போறாரு. அதன் அடிப்படையில் முன்னாள் மாநில அம்மா பேரவை செயலாளர் இருந்த டி.ஆர். அன்பழகன் அந்த சங்கருக்கு சாதகமா பேசி வாயா போயா அப்படிங்கிற அளவுக்கு வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்காரம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உறவினர், அவருடைய சமூகத்தை சார்ந்தவர். அவர் கேபி அன்பழகன் இந்த மாதிரி என் வீட்டுக்கு அவரும் எனக்கு விசுவாசமா இருந்தாரு, ஆனா இப்ப எனக்கு எதிராக பேச வர்றாரு, அப்ப அவரு நீங்க மாவட்ட செயலாளர் நீங்க இருக்கக்கூடாது, எங்களுக்கு மாவட்ட ரெண்டா பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க வச்சு சிங்காரத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாரு. சிங்காரத்தினுடைய நண்பர் தான் டி.ஆர். அன்பழகன். அந்த டி.ஆர். அன்பழகன் மூலியமா அங்க பிரச்சனையை உருவாக்கி வச்சு அவங்க ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு பிரச்சனை உருவாக்கினா கேபி அன்பனுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. இது செயற்குழுல கண்டிப்பா ரியாக்ஷன் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபி அன்பழகனுடைய நெருங்கிய நட்பு வட்டத்துக்குள்ள இருப்பதா சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம் யாரு? அதிமுக பூர்வீக குடும்பத்திலிருந்து வந்தவர். இப்ப கேபி அன்பழகன் மேல எடப்பாடி பழனிசாமி கையை வச்சா இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய விளைவு அங்க இதுல வேலூர்ல இருக்கக்கூடிய கே.சி. வீரமணி, எம்.சி. சம்பத்து, இப்படி அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய தூண்டுதல். இது நிச்சயமாக சி.வி. சண்முகம் மட்டுமல்ல, மற்ற எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 அமைச்சர் மட்டும் இல்ல, 8க்கு பின்னாடி பல கிளைகள் இருக்கலாம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் அந்த கிளையில இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவங்களாம் கட்டுப்படாம நீ இப்போ செயற்குழு கூட்டத்தை இந்த மாதிரி முடிவு எடுத்து தப்பான முடிவு எடுத்தினா இந்த கூட்டத்தில் இருந்து நாங்களாம் வெளியேறுகிறோம், எங்களுடைய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்களால் நியமிக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர்களோடு வெளியேறுவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்துல கரிய பூசுவாங்கன்றதுதான் என்னுடைய அனுபவம் ஆகிறது. இதுதான் நடக்கும் என்பது அறுதிட்டு சொல்லலாம்.
இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இது ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள வேணாம், கட்சிக்குள்ள வந்தா அவருக்கு அவருக்கான ஒரு செல்வாக்கு வந்து அதிகமாயிரும். இங்க வந்து இப்ப என்னோட பிடி வந்து தளர்ந்து போயிரும், என் பேச்ச கேட்க மாட்டாங்க. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டத்துல ஓபிஎஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து எழுந்திருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையனை வந்து எதிர்த்து பேசுறாங்க, கேபி அன்பழகனை எதிர்த்து பேசுறாங்க. இவங்க பேசினவங்க பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய நட்பு வட்டத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய அணியை சேர்ந்தவங்க. அங்கேயே 2 அணி வந்து உருவாயிருச்சு. இப்ப வந்து 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அணியும், எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியுமே வந்து உருவாயிருச்சு. இப்ப கேபி முனுசாமியுமே வந்து இப்ப சிவி சண்முகம் அவங்க சொல்றதை வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவரும் வந்துட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்களை ஏற்கல, தொண்டர்களும் ஏற்கல. இப்படி ஏற்காதனாலதான் மிகப்பெரிய அளவுல சரிவை வந்து சந்திக்கிறோம். சரியான முறையில வந்து இப்ப கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து உள்ள வரமாட்டேங்கிறாங்க. அதிமுக 2ஆ பிரிஞ்சதுனால. அதனால அதிமுக வந்து ஒருங்கிணையும் அப்படிங்கறதுல அந்த அதிமுகவுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே வந்து விரும்புறாங்க. 6 முன்னாள் அமைச்சர்கள் பிளஸ் இப்ப 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தா ஒட்டுமொத்தமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த துரோக செயலை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவருடைய தலைமை கழகத்தை நோக்கி பயணிப்பார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை கழகத்துல வராத அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த சம்பவம் கூட நடக்கலாம் என்பதுதான் ஒரு யூகமா இருக்கு. செயற்குழு கூட்டத்துக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை பேசி நீங்க வந்து அந்தந்த மாவட்ட செயலுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டுக்காரம்மா, நீங்க இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஓபிஎஸ் இணைப்புங்கிறத பத்தி நீங்க வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டரே போடுறாராமா எடப்பாடி பழனிசாமி. அங்க வந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு வாய்ப்பு சட்டம் மாதிரி போடுறாரு அவர். எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் ஹிட்லர் கிடையாது. இவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு, இது பக்கத்துல சேலம் மாவட்டம் தான் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை வந்து சுத்தி வளைக்கிறது ரொம்ப நாள்லாம் போதாது. சிவி சண்முகம், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ஒரு அந்த தலைமுறையா வந்தவங்க. இது போல மூத்த அமைச்சர்கள்லாம் அதிமுக இருந்து வந்தவங்க. அந்த இயக்கம் எப்படி இருக்குன்னா எப்படி ஆட்சி கொள்ளணுன்றது அவங்களுக்கும் தெரியும். அந்த ஆட்சி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில 10 முறை தோல்வியை சந்திச்சுட்டாங்க. 2026 நமக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு நழுவ விட்டுட்டா அதிமுக அரசியல் வரலாற்றுல கண்டிப்பா இல்லாம போயின்றது எல்லா அமைச்சர்களும் தெரியும். அவங்களாம் அதிமுக வளர்ந்தவங்க. அதனால இந்த நிலைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறது கண்டிப்பா எதிர்ப்பெல்லாம் நடக்கும். அதான் நினைக்கிறாரு. அதிமுக எப்படியாவது புலி தோண்டி புதைச்சிருவோம். ஒரு 4-5 எம்எல்ஏக்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு தலைவரா இருந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப வந்து பாருங்க உள்ளாட்சி எலெக்ஷன் வருது. உள்ளாட்சி எலெக்ஷன்ல வந்து நிக்கணும். இது கவுன்சிலர் இருக்கு, ஒன்றிய கவுன்சிலர் இருக்கு, மாவட்ட கவுன்சிலர் இருக்கு, சேர்மன் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டுகள்லயும் வந்து கவுன்சிலர் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்கிறாங்க இல்லையா, காசு போட்டு செலவு பண்றவன் அதிமுக ஒண்ணு சேர்ந்திருந்தா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி செய்யறதுனால இப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, யாருமே வந்து உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கே வரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, இப்ப நம்ம வந்து இப்படியே கொண்டு போயிடணும், நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை செயற்குழு இருந்து வாங்கிட்டோம்னா பொதுக்குழுல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் சூழ்ச்சியை அவர் கொண்டு போறாரு. இருக்கிற நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி உருப்படாது, கட்சியை தரமட்டமா ஆக்கிடுவாரு. இவர் நினைக்கிற கொங்கு மண்டலத்திலேயே வந்து இவங்களே வந்து தூக்கி போட்டு அமைக்கிட்டாங்க அந்த மக்கள்லாம், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏத்துக்கலாம் அப்படிங்கிறத நிர்வாகிகள் தான் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்குழுல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். பாதியிலே கூட அந்த செயற்குழு கூட்டம் வந்து நடக்கக்கூடிய அது கலைஞ்சு போற அளவு கூட சூழ்நிலை வந்து ஏற்படும். ஓபிஎஸ் இல்லாம அதிமுகவை வழிநடத்திடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. ஆனா ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுகவை எந்த காலத்திலும் வந்து வழிநடத்தவும் முடியாது, அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு தொண்டர்களும் வந்து நிர்வாகிகள் வந்து முழு மனதோட வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் இல்ல அப்படின்னா அதிமுக இல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை கொண்டு போனா நம்ம வந்து ரெட்டலை வச்சு ஜெயித்தலாம் சொல்லி நினைச்சோம்னா அது பழிக்காது. 234 தொகுதியும் மிகப்பெரிய அளவுல படுதோல்வி தான் சந்திப்போம். அதையுமே வந்து இன்னைக்கு வந்து நிர்வாகிகள் வந்து புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி செயல்பாடு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நிலையில இருப்பாரு? அதாவது அதிமுக அவ்வளவுதான். ஓபிஎஸ் ஐயாவை தலைமைக்கு கொண்டு வரல, இல்ல அதிமுக அவர் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி நீ எத்தனை தேர்தல் சந்திச்சா இதே நிலைதான் தொடரும். அதிமுக யாரும் இருக்க மாட்டாங்க. அதிமுக தன்னிடம் இருக்குது, ரெட்டலை இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரத்தோட எடப்பாடி பழனிசாமி நடந்துட்டா அதிமுக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப எதுக்கு அதிமுகன்னு சொல்லி இருக்கணும்? எல்லாமே இணைந்தே தானே அதிமுக, எல்லா தொண்டனும் சேர்ந்ததானே அதிமுக. அப்ப நீ போய் எடப்பாடின்னு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இதெல்லாம் வந்து அதிமுக கெடுக்கிற இடத்துல நாங்க இல்ல அப்படின்ற இடத்துல எல்லா மந்திரியும் ஒன்னா சேர போறாங்க. வரக்கூடிய டிசம்பருக்குள்ள மிகப்பெரிய
அரசியல் மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழப்போகுது. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில இப்ப அதிமுக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 43% வாக்கு இருந்தது. இன்னைக்கு வெறும் 20% வாக்குக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆளுங்கட்சியா இருந்தது. மறுபடியும் வந்து இப்ப ஆளுங்கட்சியா உருவாக்கி போனாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இவரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்னாச்சு? அந்த ஆளுங்களோட வாய்ப்பையும் வந்து இழந்தாச்சு. எதிர்க்கட்சி தலைவர்களோட பதவியை கூட ஐயா ஓபிஎஸ் கால விழுந்தது அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து வாங்கினார். இவருடைய அரசியல்னு சொல்லி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க சூழ்ச்சியும் துரோகமும் இது நிறைந்ததாதான் இவருடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கு. இன்னமும் வந்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா ஓபிஎஸ் ஓப்பனா சொல்றாங்க, கட்சி வந்து ஒன்றிணையணும், உள்ளாட்சி எலெக்ஷன் வருது, சட்டசபை எலெக்ஷன் வருது, நம்ம வந்து வெற்றி பெறணும், அம்மாவினுடைய ஆட்சியை வந்து நம்ம திரும்ப வந்து கொண்டு வரணும், அதுக்கு வந்து அனைவரும் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அறைகூறல் விடுறாங்க. எந்த தியாகத்துக்கும் செய்ய தயார் அப்படிங்கிறாங்க ஐயா. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு அல்லக்கைகளை வச்சுட்டு பிரஸ் மீட் கொடுக்க வைக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணைக்க மாட்டேன்ட்டு என்னமோ ஐயா வந்து கட்சியில வந்து சேர வர்றது மாதிரியும் இவங்க என்னமோ வந்து மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் எந்த இடத்துலயுமே வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நான் எந்த யாசகம் கேட்க கிடையாது, நான் வந்து கட்சியில வந்து இணைய போனேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் வந்து எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தின கிடையாது. அவரா ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரா ஒரு பதில சொல்றாரு. அது நல்லது இல்ல. கட்சி ஒருங்கிணையணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒருங்கிணைந்தா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? செயற்குழு கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவை எடுக்க போறோம்னு சொல்றாரு. அந்த முடிவுல எடப்பாடி பழனிசாமி அந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டும் போது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், இனிமேல் பட்டு யாரும் வந்து ஓபிஎஸ் இணைக்கணும், சசிகலாவை இணைக்கணும், டிடிவி தினகரனை இணைக்கணும், கட்சி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு யாரும் எந்த விதமான பேச்சும் பேசக்கூடாது. அப்படி பேசினா நீங்க எல்லாம் யாரும் கட்சியில இருக்க மாட்டீங்க, கட்சி விட்டு நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வர போறாரு. வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தல் வந்து கூட்டணி அமைக்கிறது என்னுடைய பொறுப்பு. நீங்க எல்லாம் தயாரா இருங்க, நீங்க ஒற்றுமையா இருங்கன்னு தான் சொல்ல போறாரு. ஆனா அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல, மொத்தமா ஒற்றுமை இல்ல. நீங்க சொன்னது போல இந்த உள்ளாட்சி தேர்தல் எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் மாசத்துல சந்திச்சா அந்த 20% இருந்து 10க்குள்ளதான் வந்துருவாரு. 9%, 8% தான் வரப்போறாரு. அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. ஐயா ஓபிஎஸ் மற்ற பிரிஞ்சிருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்தால் கட்சி நல்லா இருக்கும், வலுவா இருக்கும், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த அதிமுக இருக்கும். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி நீ கட்சியை நீயே நடத்திக்கோ, அவ்வளவுதான். வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதிமுக. இதுதான் நடக்க போகுது. நன்றி மனோ.